ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி வரவேற்று திருவாசகத்தின் முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை ஞாயிறு தோறும் தொடர் சிந்தனை செய்து வருகின்ற வழியில் இன்று 66வது வரி பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்பதிலிருந்து சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி சார். இன்றைய பிரேயர் சாங் ஆன் லார்ட் சிவா. இது ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் ரூபகம், and this song is composed by Papanasam Sivan. காண வேண்டாமோ காண வேண்டாமோ ஐயனை காண வேண்டாமோ தில்லையில் காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண் உயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண் உயர் கோபுரம் காண வேண்டாமோ வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் மேதினில் போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் மேதினில் போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ வையத்திலே கருப்பையில் கிடந்துள்ளம் நைய பிறவாமல் ஐயன் திருநடம் காண வேண்டாமோ ஓட்டை சடலம் ஒடுங்க ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கு முன் காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண் உயர் கோபுரம் காண வேண்டாமோ எலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கு முன் காண வேண்டாமோ வெற்றெலும்பு கூட்டிலிருந்துயிர் ஓட்டம் பிடிக்கு முன் காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ காண வேண்டாமோ நன்றி சார். கண்டிப்பாக டாக்டர். இரு கண் இருக்கும் போதே நீங்க உயர் கோபுரம் காணதான் வேணும். கொடுத்து அந்த வழியில கொடுத்து வைத்தவர் தான் இதெல்லாம் காணுகின்ற பேர் பெற்றதுனால.
நன்றி. நன்றி சார். பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. சென்ற வாரம் 65வது வரியிலே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்று வரை சிந்தித்திருந்தோம். நேசனாக அருள் புரிந்து நம்முடைய நெஞ்சத்திலே வஞ்சம் கெடுவதற்காக அப்படின்னு நிறுத்திருந்தோம். அப்படி நம்முடைய நெஞ்சிலே வஞ்சகம் கெட வேண்டும் என்றால் என்ன வழி என்பதை மாணிக்கவாசகர் இதிலே சொல்கின்றார். எப்பொழுது நம்முடைய நெஞ்சிலே வஞ்சகம் கெடும் என்றால் பேராது நின்றால், பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராதுன்னா பெயராது, இடம் பெயராது. மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா முன் வைத்த அந்த எருது மாடு என்பது காலை பின்னால வைக்காது. முடிந்த வரைக்கும் இழுப்பதற்கு செல்லும், இல்ல அங்கேயே நிற்கும், முட்டி போட்டாவது நகரமே ஒழிய திரும்பி பின்னால வராது. அந்த மாதிரி பெயராமல் வந்து நின்று விட்டால், அமர்ந்து விட்டால், இறைவனை நம்முடைய சிந்தையிலே ஒரு இருக்கை கொடுத்து அமர செய்து விட்டால் நன்றி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் போக மாட்டான். பேராது பெயராது வேறிடம் போகாமல் நின்ற நம்முடைய சிந்தையிலே அவன் நின்றால் நம்முடைய நெஞ்சிலே இருக்கின்ற வஞ்சகம் கெடும், தூய்மையானதாகும். இன்னொன்னும் இருக்கின்றது. நெஞ்சிலே வஞ்சகம் கெட்ட பிறகுதான் அந்த இறைவன் அங்கு வந்து பேராமல் நிற்பான். அதுவும் உள்ளது, இதுவும் உள்ளது. இப்படி பேராது நம்முடைய நெஞ்சிலே வந்து அவன் நின்று நமக்கு ஆல்ரெடி நம்முடைய நெஞ்சிலே இருக்கின்ற வஞ்சகங்கள் எல்லாம் கெட்டுவிட்ட காரணத்தினால், நெஞ்சை விட்டு நீங்கிவிட்ட காரணத்தினாலே இறைவனுடைய அந்த செய்கையை மாணிக்கவாசகர் நன்றி பாராட்டி அழகான 2 வார்த்தைகளாலே சொல்கின்றார். பெரும் கருணை பேராரே. பெயராமல் நின்ற உன்னுடைய செயல் மிகவும் கருணை உடையது என்று சொல்லி இருக்கலாம். இவர் என்ன வார்த்தை போட்டார் அப்படின்னா, பெரும் கருணை அப்படின்னாரு. எதனாலே என்று பார்த்தால், எங்கோ குதிரைகள் வாங்குவதற்காக சென்று கொண்டிருந்த மணிவாசகரை இவர் தவம் செய்து நமக்கு ஒரு குரு எங்கு கிடைப்பான் என்று அலைந்து தேடி பிடித்து குருவை பிடித்து அதன் மூலம் சிவஞானத்தை இவர் பெற்றார் இல்லை. ஈர்த்து இறைவனாக மாணிக்கவாசகரை ஆண்டு கொண்டு தன்னுடைய திருவடி தீட்சையின் மூலம் அந்த 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 நொடியிலேயே அவருக்கு சிவஞானத்தை அளித்து விட்டார். அதனாலே அதை கருணை என்று சொல்லலாம். பெருங்கருணை என்று எதனாலே சொன்னார் என்றால், இப்பொழுது குருவாக சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கின்றார். மாணிக்க வாசகர் ஈர்த்து அவருடைய திருவடியில கொண்டு வந்து தள்ளப்பட்டார். அவருடைய விருப்பத்தை யாரும் சிவபெருமான் கேட்கவில்லை. நீ வருகின்றாயே, சிவஞானம் வேண்டுமா என்றெல்லாம் கேட்கவில்லை. அவரே இழுத்து கொண்டு வந்து தன் மடியிலே கிடைத்து ஞானத்தை கொடுத்து விட்டார். கேட்காமல் கிடைத்தது. அந்த கருணை பெருங்கருணையாக சொன்னதற்கு இவர் காரணம், இறைவனை இவர் ஏதும் வேண்டாமல் கேட்காமல் அந்த கருணையை கொடுத்ததனாலே அதை பெருங்கருணை என்றார். இரண்டாவது, அந்த ஞானத்தை முழுவதுமாக அந்த சமயத்திலேயே கொடுத்ததனாலே பெருங்கருணை என்றார். இதுக்கு ரெண்டு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க வேண்டும். அப்பதான் இதனுடைய மேக்னிட்யூட நம்ம புரிஞ்சுக்கலாம். மகாபாரத யுத்தம் நடக்க ஆரம்பிக்க இருக்கின்றது. எதிரே நிற்கின்றவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அர்ஜுனன்
தன்னுடைய போர் செய்ய வேண்டும் என்ற கடமையை விட்டுவிட்டு, கையிலிருந்து வில்லையும் அம்பையும் நழுவ விட்டுவிட்டு, கிருஷ்ணா, என்னுடைய உறவினர்களும், ஆசிரியர்களும், குருமார்களும், மற்றோரும் இருக்கின்ற பொழுது, அவர்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போடுவேன் என்று நின்று விட்டான். கிருஷ்ணர் 18 அத்தியாயங்களிலே கர்ம வினையை பற்றி அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். எது ஒருவனுக்கு கடமை என்று அந்த செயல்களை அவன் எதற்காக செய்கின்றான், அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளை எப்படி நாம் ஏற்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவை 18 பெரிய அத்தியாயங்களிலே சொல்கின்றான். எல்லோருக்கும் எதை படிக்காவிட்டாலும் அந்த பகவத்கீதை ஒன்றையே முழுமுதல் நூலாக எடுத்துக்கொண்டு படித்தால் நம்முடைய கிடைக்க வேண்டிய முழு ஞானமும் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட நூல்தான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த நூலை சாட்சாத் பரமாத்மாவே அர்ஜுனனுக்கு, அதுவும் சாதாரண அர்ஜுனன், சிறந்த அறிவாளி, ஞானி, அவனுக்கே கிருஷ்ணர் சொல்லிக் கொடுத்தும் முழுதாக ஞானம் வந்த மாதிரி தெரியவில்லையே. தன்னுடைய மகன் இறந்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று அடம் பிடிக்கின்ற பொழுது கிருஷ்ணன் நினைத்திருப்பார், இவனுக்கு போய் நான் 18 அத்தியாயங்களாக அந்த பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தேனே என்று. அந்த மாதிரி மாணிக்கவாசகருக்கு இல்லாமல் எல்லா ஞானத்தையும் சொல்லாமல் சொல்லிவிட்டார். இப்ப எங்கேயாவது இத்தனை மணி நேரங்களிலே, இத்தனை அத்தியாயங்களிலே, இத்தனை மூல நூல்களிலிருந்து சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு சிவஞானத்தை கொடுத்தாரா என்றால் எங்கேயும் அதற்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. நல்லா பாருங்க அவருடைய வாழ்க்கையில. இல்ல இவராவது எங்கேயாவது திருவாசகத்திலே தன்னுடைய நடந்த திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை பல இடத்திலே சொல்லி இருக்கின்றாரே, அங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தார் இவர் என்று சொன்னாரா என்றால் அல்ல. அப்படியே முழு ஞானமும் அந்த நொடியிலேயே அவருக்கு கிடைத்து விட்டது. அது எப்படி சார் ஒருத்தருக்கு ஒரு குருன்னு வந்ததுன்னா ஒரு 4 வருஷம், ஒரு 8 வருஷம், ஒரு 10 வருஷம். கிருஷ்ணன் ஆனானப்பட்ட கிருஷ்ணனே அவருடைய குருவிடம் போய் படிச்சப்ப 2 வருஷங்கள் படிச்சார், 24 மாதங்கள் படித்தார் குசேலனுடன் சேர்ந்து கொண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அவகாசம் தேவையில்லையே ஞானத்தை பெறுவதற்கு. இவருக்கு அந்த மாதிரி இல்லையே என்றால் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஞானத்தை கொடுத்ததுனாலே, மற்றவர்கள் மாதிரி இல்லாமல் எனக்கு ஞானத்தை உடனேயே கேட்காமல் கொடுத்தாய், முழுவதுமாக கொடுத்தாய், இந்த ஸ்டேஜஸ்ல கொடுக்காம முழுவதையும் கொடுத்ததையும் டக்குன்று அப்படியே இந்த செகண்ட் பிரி மாணிக்கவாசகர், அடுத்த செகண்ட் போஸ்ட் ஞான மாணிக்கவாசகர் என்று நீ மாற்றி விட்டாயே. அதனாலே எங்கெங்கும் யாரிடமும் காணாத பெருங்கருணையை நீ எனக்கு காட்டியிருக்கின்றாயே என்று பேராது நின்ற பெருங்கருணை பேராரேனர். இதற்கு எங்காவது இதற்கு சமமாக ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி என்று சொல்கின்றமே, குரு வடிவாக இருக்கின்ற சிவபெருமான் தெற்கு திசையிலே எல்லா கோயில்களிலும் எழுந்தருளி இருப்பவர். அவர் கல்லாவின் கீழ் அமர்ந்து, கல்லால மரத்தின் கீழே அவர் அமர்ந்திருக்கின்றார். குரு, உலகம் ஜகத்துக்கும் அவர்தான் குரு. கல்லாவின் கீழ் அணைந்து நான்மறை ஆறங்கம் முதல், 4 மறைகள் 6 அங்கங்கள், அதனுடைய வேதங்களுடைய அங்கங்கள் 6, அது முதல் கற்ற வேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய். இந்த கல்லால மரத்தின் கீழே அமர்ந்திருந்த அந்த குரு எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தார்? மொத்தம் 4வருக்கும். 4 எப்படிப்பட்டவர்கள்? ஆல்ரெடி அவங்க நான்மறை ஆறங்கம் முதல் கற்ற வேள்வியில் வல்லார்கள் 4வருக்கும். வேள்வி முதல் கொண்டு ஞான வேட்கையிலே ஆல்ரெடி பெரும் வல்லவர்களாக இருக்கின்ற அந்த 4வருக்கும். அது யார் அந்த 4வர்கள்? சனகர், சனாதனர், சனந்தரன், சனத்குமாரர். அந்த சனத்குமாரர் உள்ளிட்ட அந்த 4வருக்கும் எப்படி சொல்லிக் கொடுத்தாரு அந்த தட்சிணாமூர்த்தி?
வாக்கு இறந்த பூரணமாய். வாக்கு இறந்தன்னா வார்த்தைகளாலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த 4 பேருக்கும் வேள்வி வல்லார்கள் 4வருக்கும் இந்தந்த வாக்கியங்களின் மூலம் சொல்லிக் கொடுத்தாருன்னா அப்படி சொல்லிக் கொடுக்கல. வாக்கு இறந்த பூரணமாய். ஆனால் பூரணமாய் என்ன? கம்ப்ளீட்டா, முழுமையாக. மறைக்கு அப்பாலாய். இவங்கதான் நான்மறை ஆரங்கம் கற்றவர்கள் இவர்கள். ஆனால் இறைவன் இந்த 4 வேதங்களும் did they succeed in their pursuit to see God? No. வேதங்களும் காண இயலாதுன்னு தான் எல்லாரும் பாடுறாங்க. அப்ப நான்மறை ஆரங்கம் எல்லாவற்றுக்கும் தாண்டி வாக்கு இறந்த, எந்த இடத்திலே வார்த்தைகளும் சொற்களும் வரிகளும் இல்லையோ வாக்கு இறந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய், எல்லாமாய் இல்லதுமாய் இறைவன் இருக்கின்ற அந்த 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 நிலையை சொல்கின்றார். யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இது திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமான் மதுரையிலே நிகழ்த்திய விளையாடல்களை குறிக்கின்ற புராணம். அதுல கடவுள் வாழ்த்து தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாமாய் இல்லதுமாய், உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்றவனும், எல்லாம் பொருள்கள் எல்லாம் இறைவன் என்றால் அல்ல, இல்லதுமாய், எல்லாமாய் இல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. என்ன? வாக்கு இறந்த என்பதனாலே இறைவனுடைய நிலையை வாக்கினாலே சொல்ல கேட்க போவதில்லை இந்த 4வரும். இந்த சனக சனாதன சனந்தரன் சனத்குமார 4வரும். அப்ப அந்த உலகத்துக்கெல்லாம் குருவாகிய அவர் தட்சிணாமூர்த்தி எப்படி சொல்லிக் கொடுக்க போறாரு? அந்த எல்லாமாய் இல்லதுமாய் இருக்கின்ற இறைவனை இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதை அவர்கள் இருந்து காட்டி, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை. இப்படி இறைவனை பற்றி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை, நினையாமல் நினைந்து. இப்படி சொன்னவர் யாரு? அந்த குருவாக வந்த சிவபெருமான். அவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம். பவம்னா பிறவி. இந்த பிறவியினுடைய தொடர்பை நம்மிடமிருந்து அறுத்துக் கொள்வோம். நினையாமல் நினைந்துன்னா என்ன? நினையாமல் நினைந்து அப்படின்னு சொன்னா, நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றை நாம் மறந்து இருக்கின்ற நிலையிலே ஏதோ ஒரு உந்துதல் காரணமாக திடீரென்று நினைத்து கொண்டால் ஐயோ நினைப்பு வந்து விட்டது என்கிறோம். நினைத்தோம் என்றால் நாம் மறந்த நிலையில் இருக்கின்றோம். நினைக்கின்ற செயல் வந்து அதை நினைவுபடுத்துகின்றது என்று பொருள். அது அல்ல இவங்க சொல்றது. 4வரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, நினையாமல் நினைந்து. நினையாமல் நினைந்துன்னா, நினைந்துன்னு இப்பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே மறக்கவில்லை. அதனால எப்பொழுதுமே இடையறாது நினைத்து கொண்டிருக்க பேரு நினையாமல் நினைந்து. அதனால்தான் சொல்லாமல் சொன்னது. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. செமையான ஒரு 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 இறைவணக்கம் அது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிறது. அப்படி நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்லி இந்த குரு நினையாமல் இருக்கின்ற இந்த 4வரையும் நினையாமல் நினைக்க வைத்தார். அந்த மாதிரி வார்த்தை ஏதும் இல்லாமல் முழுவதுமாக இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அவருக்கு தெளிவை கொடுத்தார் என்பதனாலே அந்த கருணையை பெருங்கருணை என்று மாணிக்கவாசகர் பாராட்டுகின்றார். இந்த ஒரு நிகழ்ச்சி தான் மாணிக்கவாசகருக்கு ஞானம் கிடைத்தது. அப்படியே இருக்கின்றது அந்த முதல்வர்கள் 4வர்களுக்கும். அந்த அந்த கல்லால மரத்தின் கீழே இறைவன் கொடுத்த ஞானம் ஏறக்குறைய திருப்பெருந்துறையிலே அந்த குருந்த மரத்தடியிலே இறைவன் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு கொடுத்ததை ஒத்து இருக்கின்றது. அதனாலே கருணை மாத்திரமில்லை, இது பெருங்கருணை. இது பெருங்கருணை மாத்திரமில்லை, அவன் இதயத்திலே என்னுடைய நெஞ்சிலே நின்று அந்த பெருங்கருணையை காட்டினான். அது மாத்திரமல்ல, பெயராது இனிமேல் இடம்பெயராமல் நின்ற பெருங்கருணை பேராதே. சொல்லாமல் சொல்லியதனாலே எப்படி இந்த ஞானம் இவருக்கு வந்ததுன்னா, இறைவன் அவருடைய திருவடிகளை காட்டியதும் தலையிலே வைத்து தீட்சணை செய்ததுமே அந்த அந்த சின்முத்திரையிலே கையை வைத்து அருள் புரிந்த நிலையிலேயே இவருக்கு எல்லா ஞானமும் பெற்றுவிட்டது. பேராரே என்றால் முன் செய்த எல்லா கருணையிலும் இது மிகப்பெரியது. அதாவது
அடியார் கூட்டத்திலே அமர வைத்தார், இறை அனுபவத்தை கொடுக்க வைத்தார். எல்லாவற்றையும் விட இந்த 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 ஞானத்தை கொடுத்தது என்பது பேராறே. எல்லாவற்றையும் விட இது மிகவும் பெரியது என்பதனாலே பேராறே என்றார். 66 முதல்வர் இன்னைக்கு. 67 ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. ஆரா அமுதே. ஆரான்னா தெவிட்டாத, ஆரான்னா குறையாத, தேய்மானம் அடையாத, எல்லாமே ஆரா அமுதே. இப்ப இறைவனை அமுதமே என்கின்றார். இப்ப இமேஜின் அமுதம் வந்து ஒரு 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 பெரிய பாத்திரத்துல இருக்கு. மாணிக்கவாசகர் ஒரு ஒரு அதை கொஞ்சம் அருந்துகின்றார், ஞானத்தை பெறுகின்றார். இன்னொருவர் வருகின்றார், வள்ளலார் வருகின்றார், தாயுமானவர் வருகின்றார். எல்லோரும் அந்த அமுதத்திலிருந்து சிறிது சிறிது பருகி ஞானத்தை பெறுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து நம்மை போல் இருப்பவருக்கெல்லாம் அந்த அமுத பாத்திரம் கிடைத்து எட்டி பார்த்தால் அது அமுதம் குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்காது இல்ல. அதுதான் இன்னும் எத்தனை பேர் உன்னுடைய அமுதத்திலே வந்து முகண்டு கொண்டாலும் குறையாமல் இருக்கின்ற அமுதமே என்று ஆரா அமுதே. எல்லா அருளாளர்களும் இறைவனை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் மற்ற இன்ப பொருள்களை போல ஒரு சட்டியில் இருக்கின்ற பாயசம் மாதிரி மிகவும் இனிப்பாக இருக்கின்றதே என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி தேன் மாதிரின்னு சொன்னார்ல, அவர்கள் எல்லாம் அருந்திய பிறகு பார்த்தால் அதிலே குறைந்திருக்கும், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதும் இந்த இறைப்பொருள் என்பது தேய்மானம் அடையாமல் முழுதாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஆரா அமுதே. இன்னொரு பொருள், ஒரு ஒரு சாதாரண இனிப்பாக இருந்தால் அதை அனுபவிக்கும் பொழுது அந்த உயிருக்கு ஏதாவது ஒரு நிலையிலே ஒரு ஒரு போதும் என்ற மனம் உண்டாகும், தெவிட்டும். ஆனால் இங்கே இந்த இறை இன்பம் என்பது இறைவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றதும் அவனுடைய புகழை நாம் பேசிக் கொண்டிருப்பதும் கேட்பதும் ஆகிய இன்பம் எத்தனை முறை செய்தாலும் அது நமக்கு தெவிட்டாமல் எப்பொழுதும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்க செய்வதால் அது ஆரா அமுதே. இறை இன்பம் மாத்திரம் தெவிட்டாத இன்பம் என்பதனாலே அதை ஆரா அமுதம் என்றார். இந்த காரணத்தினால்தான் இந்த இந்த தேவர்கள் பார்க்கடலை கடைந்து கிடைக்கப்பெற்ற அமுதத்தை விட இந்த அமுதம் சிறப்புடையதுங்கிறத ஒரே 2 எழுத்துல சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர். என்ன அவங்களுக்கு ஆல்ரெடி பிக் டிஸ்பியூட் பிட்வீன் ரேஷனிங் அந்த அமுதத்தை பிட்வீன் தேவர்கள் அண்ட் அசுரர்கள். யாருக்கு எப்படி கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கணும், ஒருத்தவங்க அது விட்டு போறது எல்லாம் பெரிய கதை. அதுல கடைசியில இருக்கா நமக்கு எல்லாம் கால்குலேட் பண்றாங்க. என்ன ஒரு அந்த அமுதத்தில் ஒரு பகுதியை எடுத்து விட்டால் அப்புறம் அதுல குறைவு என்பது நியாயமானது, இயற்கையானது. ஆனால் அத்தகைய அமுதத்தின் இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்கின்றது இங்கே மாணிக்கவாசகர் இறைவனை அனுபவித்த அமுதம் என்பது. அது ஆரா அமுதி. அதனால்தான் அந்த தேய்மானம் இல்லாத இறைபொருள் இன்பம் என்பது, தெவிட்டாத அந்த இன்பம் என்பது தேவர்கள் அருந்திய அமுதத்திற்கும் வேறுபட்டது என்பது சிறப்பிக்க ஆரா அமுதே என்றார். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அளவிடப்பட முடியாத கருணையும் இன்பமும் இந்த வரியில இன்பம், போன வரியில கருணை, இது ரெண்டும் அளவிடப்படாமல் அளக்க முடியாமல் இருக்கின்றதை எதை உதாரணமாக வைத்துக் கொண்டு மாணிக்க வாசகராலே ஒரு ஓமி கொண்டு வர முடியும்? அதனால யோசிச்சு பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டாரு, அப்படியே போட்டாரு அந்த வார்த்தையை. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. எதற்குமே ஒரு 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 அளவு இருக்கின்றது அல்லவா? இறைவனுடைய கருணைக்குமே ஒரு அளவு இருக்கின்றது. மகாபாரதத்திலே தருமர் உட்பட 5வரும் திரௌபதியும் காட்டிலே வனவாசம் இருக்கின்ற பொழுது சூரிய பகவான் ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கின்றார். அதிலே அல்ல அளவு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அதிலே சாப்பாடு உண்பதற்கு உணவும் அதற்கு ஒரு கீரை எதை சொன்னார்கள், ஒரு கீரையும் எல்லாமே அந்த அந்த பாத்திரத்திலிருந்து கிடைக்கப்பெறும் என்ற ஒரு பாத்திரத்தை பெறுகின்றார்கள். இறைவன் கொடுத்தது அளவில்லாமல் கொடுக்க வல்லது. ஆனால் அதற்கும் ஒரு குறை இருக்கின்றது. என்ன குறை அப்படின்னா, இந்த இந்த துரியோதனன் என்ன செய்கின்றான்,
துர்வாசகரையும் அவருடைய சீடர்களையும் கூப்பிட்டு, எனக்கு நீங்கள் எங்க வீட்டிலே உணவருந்து எங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுத்த மாதிரி காட்டிலே இருக்கின்ற என்னுடைய சகோதரர் வீட்டிற்கு அங்கே சென்று அங்கேயும் அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் நீங்கள் நல்ல மகிழ்ச்சியை கொடுங்கள் என்று சொல்ல, அதை நம்பி துர்வாசகரும் அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்களும் காட்டிற்கு வருகின்றார்கள். செய்தி அன்று காலை சொல்லி அனுப்பப்படுகின்றது தர்மருக்கு, இன்று உணவு அருந்த துர்வாசரும் அவருடைய சீடர்களும் வருகின்றார்கள் என்று. சூரிய பகவான் கொடுத்ததுதான் அந்த பாத்திரம், இறைவன் கொடுத்த பாத்திரம், அல்ல அல்ல குறையாத பாத்திரம். ஆனால் அதற்கும் ஒரு குறை இருக்கின்றது. என்னவென்றால், ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் அந்த 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 பாத்திரத்திலே நாம் உணவை எடுக்க முடியும். அதை பின்பு அதை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டால் அடுத்த நாள் காலை தான் அதில் மறுபடியும் உணவை நாம் கேட்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் ஆல்ரெடி அன்று உண்டு அந்த பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டார்கள். இனிமேல் அந்த பாத்திரம் இறை பாத்திரமாக இருந்தாலும் அது உணவை இவர்களுக்கு கொடுக்காது. என்ன செய்வது? இவர்கள் இறை கிருஷ்ணனை வேண்ட கிருஷ்ணன் அங்கு வருகின்றார். அந்த பாத்திரத்தை கொடுக்க சொல்கின்றார். அந்த பாத்திரத்தில் ஒன்றும் இல்லையே என்று தர்மர் வருத்தத்துடன் சொல்ல, பரவாயில்லை இருக்கிறதை நான் சாப்பிடுகின்றேன் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து வர, அன்று ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி பீமன் அந்த வேலையை செய்திருந்தான், கழுவி வைக்கின்றது. சரியாக செய்யாத காரணத்தினாலே ஒரு பருக்கை துளியும் அரிசியும் ஒரு கீரை துணுக்கு ஒன்றும் அதிலே மீதி இருந்ததை எடுத்து கிருஷ்ணன் உண்ண, அந்த துர்வாசரும் அவருடைய 10,000 சீடர்களுக்கும் வயிறு நிரம்பியது. நன்றி சொல்லிவிட்டு இங்கிருந்து வராமலேயே அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அது கதை. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு என்று ஒன்று இருக்கின்ற பொழுது, இறைவன் தனக்கு காட்டிய கருணை அளவிட முடியாத கருணை என்ற காரணத்தினால் அப்படியே அந்த வேர்டை போட்டார். ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. அளவிலா பெம்மானே என்று அளக்க முடியாத கடவுளுடைய இயல்பை கூறியவர், ஆனா ஒரு உரிமையான ஒரு வார்த்தையை அதற்கு அடுத்ததாக போடுகின்றார். என்ன அப்படின்னா பெம்மானே. பெம்மானேன்னா என்ன? பெம்மானேன்னா என்னன்னா ஆக்சுவலா பெருமானேன்னு அர்த்தம். பெருமானேன்னா இறைவனேன்னு அர்த்தம். ஆனால் இங்கு இவ்வளவு தூரம் ஒரு 67 வரிகள் இறைவனை பற்றிய சிந்தனையில் அவர் இருந்த காரணத்தினாலே ஐ திங்க் ஹி காட் சம் ஃபெமிலியாரிட்டி. ரொம்ப ரேர் அது ஃபெமிலியாரிட்டி. அதனால என்ன பண்ணாரு, ரொம்ப பரிச்சயமான ஒருவரை அழைப்பது மாதிரி பெருமானே என்பதற்கு பதிலாக ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்றார். ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. 68 ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓர்தல் அப்படின்னா சிந்தித்தல், நினையாமல் நினைத்துன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி சிந்தித்தல். சிந்திக்கிறது எது? உள்ளம். உள்ளத்திலே சிந்தித்தல். ஓராதார் என்பது எதிர்மறை. ஓராதார்னா அப்படி சிந்தனை செய்யாமல் இருப்பவர்கள். ஓராதார் உள்ளத்துன்னா சிந்தனை செய்யாமல் இருக்கின்றவர்களுடைய உள்ளத்திலே. ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஓராதார் உள்ளத்து, சிந்தனை செய்கின்ற உள்ளம் என்று இல்லாமல், சிந்தனை இறைவனை பற்றிய சிந்தனையும் எண்ணமும் ஒன்றும் இல்லாதவர்கள். இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு கூட இறைவனை பற்றி சிந்தனை செய்யணும்ல, அது கூட கிடையாது. இறைவனை பற்றி சிந்தனை ஏதோ அந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்கல்ல, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் அப்படி என்று வாழ்கின்றவர்கள் ஓராதார், சிந்தனை செய்யாதவர்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒலிக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இந்த ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஃபுல் ஸ்டாப் ஒளியானே. அதுக்கப்புறம் கமா போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும்னா என்ன? நம்ம சின்ன வயசுல விளையாடுறோம்ல, ஒளி குண்டுன்னு விளையாடுவாங்கல்ல. ஒருவர் எல்லோரும் ஒளிந்து கொள்ள ஒருவன் ஓடி சென்று எங்கெங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை பிடிக்கிறது இல்ல, ஒரு விளையாட்டு, சிறுவர் விளையாட்டு. அது மாதிரி ஒலித்தல் என்றால் கன்சீல். ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும்னா தன்னை பற்றிய சிந்தனை இல்லாதவருடைய உள்ளத்தில் என்ன. இப்ப இனிமே நம்ம 65 லைன் வந்துட்டோம். இனிமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இறைவன் என்பவன் ஒருவனுடைய உள்ளத்திலேதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நம்ம எவ்வளவோ இந்த இத்தனை மாதங்கள்ல சிந்தனை செஞ்சிட்டோம். அப்ப
ஓராதார் உள்ளத்துள்ளும் அவன் இருக்கின்றான். ஆனால் ஓராதார் உள்ளத்துள் அவன் எப்படி இருக்கின்றான் என்றால் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலானவர்கள் சிந்தனை செய்யவதில்லை. சிந்தனை செய்தாலும் ஆழ்ந்து சிந்தனை செய்வதில்லை. நம்ம வந்து ஒரு 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 பொருளை எடுத்துக்கொண்டு அதிலேயே நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மெய்ப்பொருளை எடுத்துக்கொண்டு அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? வேற ஏதேதோ பொருளை வைத்துக்கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க தவறுகின்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய உள்ளத்திலேயே இருக்கின்ற இறைவனை காண முடியாமல் போகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் ஒளிந்திருக்கின்றான். அப்போ ஒளிந்திருக்கிறவனை என்ன செய்வதுன்னா, நீங்க சிந்தனை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவனே வெளிப்படுவான். பின்னால பார்ப்போம் அது. இப்படி உள்ளே இருப்பவர்களை இறைவன் காண முடியாத காரணத்தினாலே இட் இஸ் இன்ஃபர்டு, எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மையானால், சிந்தனை செய்யாதவர்களுடைய உள்ளத்திலே அவனை காண முடியாத காரணத்தினாலே we deduce that அவன் ஒளிந்து இருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இறைவன் உள்ளத்தில் ஒளிந்து இருக்கின்றான். அப்படின்னா காண வேண்டும் என்று முயன்று சிந்தனை செய்கின்றவர்களுக்கு என்ன ஆகும்னா, அவனே ஒளியானே. ஒளினா என்ன? வெளிச்சம். வெளிச்சமாக அந்த மறைந்திருந்து அவனுடைய உள்ளத்திலே இருந்தவன் இப்பொழுது ஒளியாக நல்ல பிரகாசமான வெளிச்சமாக அவனுடைய சிந்தனையிலே தோன்ற அவனை அந்த சிந்திக்கின்ற உள்ளத்துக்குரியவன் சிறப்பாக பார்க்கின்றான். இறைவன் அவனுடைய உள்ளத்திலே ஒளிமயமாக இருப்பதை தெரிந்து கொள்கின்றான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேன்னு படிக்கக்கூடாது. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும், ஓராதார் நினைக்காதவருடைய உள்ளத்திலே அவன் ஒளிந்து கொண்டு இருக்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? நினைக்கின்றவருடைய உள்ளத்திலே அவன் ஒளியாக வெளிப்படுகின்றான். இப்ப நான் ஐ வாண்ட் யூ டு கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் லைன். சிவபுராணத்துல என்ன நமச்சிவாய வாழ்கன்னு பார்த்தோம்ல, நாதந்தாள் வாழ்கன்னு. அப்ப இந்த நமச்சிவாயம் என்பதற்கு என்ன பொருள்கள் பார்த்தோம்? ஒன்று இறைவனுடைய நாமம், பெயர் என்று பார்த்தோம். மற்றொன்று இறைவனுடைய மந்திரம் என்று பார்த்தோம். இப்படி பல பொருள்கள் பார்த்த பொழுது ஒரு பொருளாக, சிறப்பு பொருளாக நாம் பார்த்தது அது நமச்சிவாயம் என்ற சப்தத்தை குறிக்கின்றது. இறைவன் ஆரம்பத்திலே முதலிலே சப்தமாக இருக்கின்றான் என்று சப்தத்தை பார்த்தோம். அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிசிக்ஸ் படிச்சிருக்கிறதுனால சப்தம் சவுண்ட் வந்த பிறகு வாட் அபவுட் லைட் அப்படிங்கிறாருல, 67 வரிகள் பொறுத்திருந்து அதை பூர்த்தி செய்கின்றார் மாணிக்கவாசகர். இங்கே ஓராதார் உள்ளத்து ஒளித்து கொண்டிருக்கின்றவன் ஓர்கின்ற உள்ளத்திலே ஒளியாக வெளிப்படுவான். ஒளியானே, லைட்டாக வருவான். சரி, ஒரு 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 சப்ளைம் லைட்டாக உள்ளத்திலே இருக்கின்றவன் முதலிலே அவனுடைய உள்ளத்திலே எப்படி ஒளிந்து கொண்டிருக்க முடியும்? இப்ப இந்த ஒரு ரூம் இருட்டாக இருக்கின்றது, அங்கே நீங்க ஒரு ஒளியை ஒரு 40 வாட்ஸ் பல்பை வச்சுட்டீங்கன்னா அது எல்லார் கண்களிலும் படுமே. அப்ப அந்த ஒளி ஒளிவாக இருக்கின்றவன் எப்படி அந்த உள்ளத்திலே ஒளித்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுதான் சொன்னாரு, ஓராதார் உள்ளத்து நினைக்காதவனுடைய உள்ளத்திலே அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அந்த 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 இருட்டு எப்பொழுது நீங்கி வெளிச்சமாக இருக்கின்ற இறைவன் வெளிப்படுவான் என்றால் அது அந்த உள்ளமானது இறைவனை நோக்கி சிந்திக்கின்ற பொழுது, சிந்தனை செய்கின்ற பொழுது இறைவன் உள்ளத்தில் ஒளி வடிவாய் நிற்கின்றவன் வெளிப்படுவான். அதுதான் அந்த உள்ளத்தினுடைய பெருமை, அந்த சிந்தனையினுடைய பெருமை, இறைவனுடைய பெருமை. எளிதாக வெளியே காட்சி கொடுக்கின்ற இறைவனுடைய பெருமையும் அதுதான். அப்ப the seat of his place is நம்முடைய உள்ளம். அதிலே நமக்கு அது அவனை புரிந்து கொள்வதற்கு நாம் அடிக்க வேண்டிய டார்ச் லைட் சிந்தனை. அந்த சிந்தனை, அவனை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இல்லாத வரைக்கும் நம்முடைய உள்ளத்திலே அவன் ஒளிந்திருக்கின்றான். சிந்தனை செய்ய ஆரம்பித்தவுடன் அவன் ஒளியாகி லைட்டாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. சிந்தனையினுடைய பலத்திற்கு ஏற்றவாறு அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே பெருகுகின்றது.
அப்படியே 2 நெகட்டிவ் போட்டார். 2 இத ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்திருக்கின்றவன் அப்படின்னா, ஓர்கின்ற உள்ளத்திலே அவன் ஒளியாக திகழ்கின்றவன். இந்த இந்த உள்ளத்திலே இருக்கின்றவனை நாம் பார்ப்பதும், பிடிப்பதும், கட்டி போடுவதும் என்பதை காட்டுவதற்காகத்தான் மகாபாரதத்திலே சகாதேவனுடைய நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்றது. காட்டிலே வனவாசம் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு வந்த பிறகு துரியோதனனுக்கு தூது அனுப்பி முன்பு ஒப்பந்தம் செய்தபடி 5 நாட்டிலே பாதி பகுதியை பாண்டவர்களுக்கு கொடுங்கள் என்று தூது அனுப்புவதற்காக இங்கே பேச்சுவார்த்தை நடக்கின்றது. தூதில் பகுதி நிலத்தை, பகுதி ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுங்கள், கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன சொல்வது என்ற பேச்சுதான் அங்கே நடக்கின்றது. கிருஷ்ணன் கேட்கின்றான், எனக்கு தூது போவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சென்று வருகின்றேன். ஆனால் அவன் சொன்ன பதிலுக்கு நான் என்ன பதில் சொல்வது? அவன் பெரும்பாலும் கொடுக்க மாட்டான் என்றுதான் நினைக்கின்றேன். கொடுக்க மாட்டான் என்றால் நன்றி, நாங்கள் திரும்பவும் காட்டிற்கு சென்று நிம்மதியாக வாழ்கின்றோம் என்று சொல்வதா? இல்லை, சண்டை போட்டு எங்களுக்குரிய பாதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்வதா? இல்லை, சண்டை போட்டு உங்களை ஒழித்து விட்டு அந்த பாண்டவர்கள் செய்த சபதத்தை எல்லாம் நிறைவேற்றி முழு நிலத்தையும் நாங்களே ஆளப்போகின்றோம் என்று சொல்வதா? என்ன பதில் நான் சொல்வது என்று கிருஷ்ணன் கேட்கின்றான். தர்மருக்கு யுதிஷ்டன் யுத்தத்தின் மேலே திடமான சிரமாக இருக்கின்றவன் என்று பெயர் இருந்தாலும் யுத்தத்தை அவன் விரும்பவில்லை. எப்படியாவது செய்து சமாதானமாக வந்து சேருங்கள் என்று சொல்கின்றான். பீமன், அர்ஜுனன் முதலானவர்கள் சண்டை வேண்டும் என்கின்றார்கள். அப்பொழுது கடைசியாக சகாதேவனை கிருஷ்ணன் பார்த்து கேட்கின்றான், உன்னுடைய கருத்து என்ன என்று. கிருஷ்ணா, என்னுடைய கருத்து என்று தனியாக என்ன இருக்கின்றது? உன்னுடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. உன்னுடைய கருத்தை யாரோ அறிவார், நீனே பகவான், யாரே அறிவார் உன்னுடைய கருத்தை அப்படிங்கிறது. இல்ல, நீ தான் அறிவாய் என்று சொல்கின்றாயே, என்ன இல்ல, உன்னுடைய கருத்து நீ உனக்கு சண்டை வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இங்கு வந்திருக்கின்றாய், இதையெல்லாம் நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய், இதிலே நான் என்ன கருத்து சொல்வது என்று சகாதேவன் மீண்டும் சொல்கின்றான். அப்ப கிருஷ்ணர் சொல்கின்றார், சண்டை வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால் அந்த சண்டையை நிறுத்துவதற்கு முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சகாதேவன் பதில் சொன்னான், முடியும். 4 வழிகள் இருக்கின்றது. அந்த 4 வழிகளே எதை செய்தாலும் உன்னுடைய மனதிலே நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா, சண்டை வேண்டும் 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 என்று. அந்த சண்டையை வாராமல் நாம் மகாபாரதம் வாராமல் நிறுத்தி விடலாம். 1 அல்ல, 2 அல்ல, 4 வழிகள் இருக்கின்றன என்று சகாதேவன் சொல்கின்றான். கிருஷ்ணருக்கு மைல்ட்லி அம்யூஸ்ட். என்னடா, நம்ம மனசுல இருக்கிறது சண்டை வேணுங்கிறது, ஆனா அதையும் மாற்ற முடியும்னு சகாதேவன் சொல்கின்றானே என்று சொல்லி சகாதேவனை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று, சரி, அந்த 4 வழிகளை நீர் சொல்லும் என்று கேட்க முதல் வழி சொன்னான். முதல் வழி என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த 4 பசங்க இருக்காங்களே, தர்மருடைய தம்பிங்க, பீமன், அர்ஜுனன், நானு, சகாதேவன் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அண்ணன் பாசத்துல எப்படியும் தர்மரை நாங்கள் அரசனாக ஆக்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த தர்மருக்கு பதிலாக வேறொருவனை அரசனாக நாம் போட்டுவிட்டால் தர்மருக்கு இவர்கள் ஆட்சியை கொடுக்க முடியாது. அதனால சண்டை வராமல், தர்மருக்கு தானே சண்டை நடக்கும், தர்மருக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் சண்டை போட இருக்கின்றோம். அப்ப தர்மருக்கே ஆட்சி இல்லாமல் வேறொருக்கு அந்த ஆட்சி பர்மனண்டாக சென்று விட்டால் இந்த யுத்தம் நடக்காதுங்கிறது. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த சைடுல கர்ணன் என்ற ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு கொடுத்து விடலாங்கிறாரு. பாராள கண்ணன். பாராளன்னா உலகத்தை ஆள்வதற்காக கர்ணன் என்பவன் ஒருவன் நிர்ணயிக்கப்பட்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டால் தர்மருக்கு ராஜ்யம் கிடைக்காது, இந்த தர்மருடைய ராஜ்யத்துக்காக தான் சண்டை என்பதனாலே அதுவே இல்லாமல் போய்விட்டது என்று எல்லாருக்கும் சண்டையை நிறுத்தி விடுவார்கள். சரி, பாராள கண்ணன். ஆனால் சகாதேவா, இந்த கர்ணனை கொல்வதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்திருக்கின்றானே, அப்பொழுது அர்ஜுனன் இருக்கும் வரை கர்ணனை யாராலையும் அரசனாக ஆக்க முடியாது என்று சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
அவன் அர்ஜுனன் அப்படிதான் சபதம் போட்டிருக்கிறான். அவன் விடமாட்டான் கர்ணனை ராஜ்யாவ ஆகிறதுக்கு. அதனால என்ன பண்ணலான்னா, இகல் பார்த்தனை முன் கொன்று. அப்ப அந்த 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 கர்ணன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா, அர்ஜுனனை முதல் நாள் நைட்டே போட்டு பார்த்துடணும். அது எப்படிடா முடியும்னா, ஏன் தூங்குறப்ப பெரிய பாறாங்கல் எடுத்து போட்டு பாம்பை கடிச்சு விஷத்தை விட்டு எப்படியோ அவன் இறக்க வேண்டும். இகல் பார்த்தனை அவனை சண்டையில போட்டு ஜெயிக்க முடியாது. ஏதோ அப்படி வஞ்சகமா போட்டு ஜெயிக்க வேண்டியதான். இகல் பார்த்தனை ஜெயிக்க முடியாத அந்த பார்த்தனை முன் கொன்று, சண்டை போட்டு இல்ல கொல்லணும், அவ்வளவுதான். முன் கொன்று 2 ஆச்சு. சரி, அப்ப கூட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன திரௌபதின்னு உங்க பொண்டாட்டி இருக்காளே, அவ என்ன சொல்லியிருக்கிறா, இந்த துரியோதனன் துச்சாதனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து என் கைகளிலே பீமன் ஊத்த, அதை நான் என்னுடைய தலையிலே வைத்து என்னுடைய விரிந்த இந்த கூந்தலை நான் முடிப்பேன், அதுவரை இந்த கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சபதம் போட்டிருக்காளப்ப அவங்க பொண்டாட்டின்னா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவளை ராத்திரியா தூங்குறப்ப வடபழனி கோயிலுக்கு போய் ஒரு மொட்டை அடிச்சுட்டா போச்சு முருகப்பெருமானுக்கு. சரியா போச்சு. தலையில முடி இருந்தால்தானே நான் விரிந்த கூந்தலை முடிக்க வேண்டும், ரத்தம் வேண்டும்னு அவ அடம் பண்ணுவா. அதனால முதல்ல அவளுக்கு மொட்டை அடிச்சுட்டா, முடிப்பதற்கே முடி இல்லாத பொழுது எதுக்கு உனக்கு ரத்தம்னு முடிச்சிடலாம என்ன. சரி, பாராள கண்ணன் இகல் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து, கரிய நிறமுடைய அந்த அந்த குடலை கலைந்துன்னா ரிமூவ் பண்ணிட்டு மொட்டை அடிச்சுட்டு, அணங்கன்னா பெண், அந்த பெண்ணுடைய திரௌபதியுடைய கரிய நிறத்து குழலை நாம் நீக்கிவிட்டால் 3 ஆச்சு. 3ல எதை பண்ணாலும் கரெக்ட் தானே. இந்த இப்ப அவளுக்கு முடியே இல்லை என்றபோது அவளுக்கு எதற்கு ரத்தம். இந்த 3 வழியிலே இந்த யுத்தத்தை நாம் நிறுத்தி விடலாம். ஆனால் 4வது வழி ஒன்று இருக்கின்றது. என்ன அப்படின்னா, காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனில் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றார். இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, உன் கால் 2 நல்ல பெரிய கயிறை போட்டு கட்டி விடுறது. காலில் தலை பூட்டி, ஆளுக்கு நீ எங்கேயாவது போய் தான் சண்டை போட்டு நீ யுத்தத்தை கொண்டு வருவேன்னா, நீ நின்ன இடத்துல நீ பண்ற ஆளு. அதனால கையையும் கட்டி விடுறது. 2 கையும் நான் பிடிச்சுக்கிறது. காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவண்ணில், கைய காலையில நான் போட்டு ஒரு இடத்துல உனக்கு கட்டி போட்டுட்டேன்னா வாராமல் காக்கலாம் மகாபாரதம். சரி, கிருஷ்ணர் சிரிச்சார். அப்ப கரெக்ட், நீ முன்னால சொன்ன 3 செயலையும் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து செஞ்சு முடிச்சிடலாம். என்ன, கிருஷ்ணனை அரசனாக்குறது, இல்லை அர்ஜுனனை கொல்றது, இல்ல திரௌபதியினுடைய முடியை களைதல் 3ஐயும் முடிச்சா கூட என்னுடைய கையையும் காலையும் நின்னால் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். முன்னை நீ கூறியவையெல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு எங்கனம், எப்படி என்ன போய் நீ கட்ட முடியும்? நான் தான் மாயவன் உனக்கு தெரியும்ல. என மாயன் உன்னை நீதானும் உணராதால், கிருஷ்ணா உன்னுடைய கருணையும் பெருமையும் நீனே உணர மாட்டாய். இது ஒரு கடவுளுக்கு இருக்க ஒரு கானன்ட்ரம் அப்படிங்கிறாங்கல்ல. அதாவது ஒரு சால்வ் பண்ண முடியாத ஒரு பசில். இறைவன் தன்னைத்தானே உணராதவன். அப்ப இறைவன் தன்னைத்தானே உணர முடியாத இயல்புடையவன் அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு இறைவன் சிறியவனாகி விடுகின்றான். இறைவன் தன்னை உணர்பவன் என்றால் இறைவனுடைய தன்மை சிறியதாகி விடுகின்றது. அது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது மாதிரி உன்னை நீதானும் உணராதால், உனக்கே தெரியாது, உன் வடிவம் தன்னை நீ காட்ட தலைந்திடுவேன் யான் என்றான். உன்னுடைய உருவத்தை நீ காட்டினா நான் உன்னுடைய கையையும் காலையும் நான் கட்டி விடுவேன். அந்த கிட்ட ஓரம் நம்ம ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே, ஓர்ந்தவருடைய உள்ளத்திலே ஒளியாக திகழ்கின்றவன் காட்டுவாங்கிறார்ல. உன்னை நீ காட்ட, நீ எனக்கு என்னுடைய உள்ளத்திலே காட்டினால் நான் உன்னை கட்டி விடுவேன்கிறாரு. சரி அப்படின்ட்டு மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று இவனுடைய மனசுல இருக்கிறதை தெரிந்து கொள்வதற்காக, உலகம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக சகாதேவனை பார்த்து நீ கட்டுங்கிறான். கட்டுக என்று. ஒரு ஆளா உன்னுடைய மனதிலே இருந்தால் தானே நீ என்னை கட்ட முடியும். ஆய வடிவு 16,000 கொண்டான். இந்த மகாபாரதத்து கதையிலே இறைவன் ஒரு காரணத்திற்காக 16,000 வடிவங்கள் எடுக்க போகின்றான். ஆய வடிவு, கிருஷ்ணன் ஆய வடிவு 16,000 கொண்டான். தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து உலகத்து ஆய
அடி இணைகள் தன் கருத்தினால் பிணித்தான். அப்ப என்ன பண்ணாரு சகாதேவன்? ஒரு இடத்துல அமர்ந்தார், கண்ணை மூடி தியானம் செய்தார், உள்ளத்திலே இறைவனை நினைத்தார். அப்ப அது வரைக்கும் நினைக்கலையானா நினைச்சுதான் இருந்தாரு. எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றவன் அப்பொழுதும் அந்த அந்த நினைக்கின்ற செயலை செய்ய அந்த 16,000 உருவங்கள் வடிவங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக ஒன்றோடு ஒன்று மெர்ஜாய் சேர்ந்து ஒரே உருவமாக தெரிய தன்னுடைய மனக்கயிறினாலே இறைவனின் கால்களையும் கைகளையும் கட்டினான், பிணித்தான் என்று இறைவன் பார்த்தார். ஐயோ கட்டிட்டானேன்னு விட சொன்னா விட மாட்டேன்ட்டார் சகாதேவன். அப்பதான் ஒரு வரம் கேட்கிறார். என்னையும் சேர்த்து என்னுடைய சகோதரர்கள் 5 இந்த யுத்தத்திலே இறக்காமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே கொடுத்தேன் என்று இந்த 5 உயிரிலே இந்த பாண்டவருடைய யுத்தத்திலே எந்த விதமான தீங்கும் இல்லாமல் உயிருடன் இருக்க வேண்டிய வரத்தை சகாதேவன் எல்லா சார்பாகவும் பெறுகின்றது இந்த கட்டுகின்ற நிகழ்ச்சியிலே. எப்படி கட்டினான்? தன்னுடைய உள்ளத்திலே நினைக்க 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 இறைவன் அங்கே தோன்றுகின்றான் ஒளி வடிவமாக. பின்பு ஒளி வடிவத்திலிருந்து உருவ வடிவத்தையும் காட்ட அந்த உருவத்தை சகாதேவன் கட்டுகின்றான். அதனால்தான் ஓராதார் உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றவன் ஓர்கின்ற உள்ளத்திலே அவன் வெளிப்படுவான் என்ற மணிவாசகருடைய வாக்குக்கு அது அந்த நிகழ்ச்சி ஒரு சான்று. ஆனால் இதிலே இந்த நினைக்கின்றது என்பது நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நினையாமல் நினைந்துன்னு அந்த பரஞ்சோதி முனிவர் சொன்ன மாதிரி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நான் நினைச்சேன், இறைவனை நினைச்சேன், வரவில்லையே என்று இருக்க முடியாது. எந்த எண்ணத்திலும் 24 மணி நேரமும் அந்த எண்ணம் இருக்கின்றதா என்று பார்க்க சார் அதெல்லாம் முடியும் அப்படின்னா அப்படிதான் இருந்திருக்கிறார்கள் இந்த ஞானிகளும் அறிவாளர்களும். இது ஒண்ணும் இல்லாதது இல்ல. திருவள்ளுவர் கிண்டலா ஒரு பாட்டு போட்டிருக்காரு அந்த இன்பத்துப்பால்ல, புலவி நுணுக்கம் லாஸ்ட் பட் 1 அதிகாரம் நினைக்கிறேன் 1316. காதலனும் காதலியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னை விட்டு நீ பிரிந்து சென்ற பொழுது நீ எப்படி இருந்தாய்ன்னு காதலி கேட்கிறாள். உன்னை நான் நினைந்தேன் அப்படிங்கிற. உள்ளினேன் என்றேன், நினைச்சேன். காலையில எழுந்த உடனே நான் நினைச்சேன். மத்தியானம் சாப்பிடுறப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உன்னை நினைத்தேன். உன்னை நினைத்தேன் என்ற காதலன் சொன்னவுடன் அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்தது அவளுக்கு. காதலிக்கு என்ன அப்படின்னா, மற்ற என் மறந்தீர் என்று என்னை புல்லாள். கட்டி தழுவிகளான்னு கிட்டக வந்தவ, ஓஹோ அப்பதான் காலையில் தான் நினைச்சீங்களா? அப்ப மற்ற நேரத்தெல்லாம் ஏன் என்னை மறந்தீர் என்று தழுவாமல் விலகி சென்று விட்டாள். உள்ளினேன் என்றேன் மற்ற என் மறந்தீர் என்று என்னை புல்லால் கொடுத்த கனல். அப்ப நினைத்தேன் என்று சொன்னாலேயே நாம் மறந்த நிலையிலே இருக்கின்றோம் என்று பொருளாகின்றது. அதனால்தான் நினையாமல் நினைந்து என்று ஓராதார் ஓர்ந்துங்கிறது எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்ற நினைவில் தான், உள்ளத்தில் தான் இறைவன் லைட் சவுண்ட் ஒளியாக அவன் இறைவன் தோன்றி காட்சி கொடுப்பான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 69. நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. உள்ளத்திலே இங்கே ஒளி வடிவாய் நிற்கின்றான் என்று பார்த்தோம். அப்படி ஒளி வடிவாய் இருக்கின்றவன் அந்த உள்ளத்திலே ஒரு ரியாக்ஷனை உண்டாக்குகின்றான், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்குகின்றான். உள்ளத்திலே இப்ப என்ன இருக்கின்றது? அன்பு இருக்கின்றது. அந்த அன்பை இறைவன் நீராய் உருக்கி அப்படியே தண்ணி மாதிரி அந்த அன்பை உருக்கி அப்படியே வழிய விடுகின்றார். நீராய் உருக்கி, நீராய் அன்பு இருக்கின்றது. அதுவும் அப்படி கசிகின்றது. பானையிலிருந்து நீர் கசிவது மாதிரி அல்லாமல் அது அப்படியே உருக்கி, ஐஸ் கட்டியை உருக்கி ஓடுகின்ற தண்ணீர் மாதிரி அந்த அன்பு அடியவருடைய உள்ளத்திலிருந்து நீராக உருக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி
உள்ளத்திலே ஒளியாக இருக்கின்ற அவனை நினைத்து ஒளியாக இருக்கின்ற அவனை உணர்ந்தவுடன் என்ன ஆகின்றது மணிவாசகருக்கு என்றால் அவரிடம் இருந்த அந்த அன்பானது நீராய் உருக்கி தரைவரை கால் வழியாக தரைவரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படி நீராய் உருக்கி ஆனவுடன் என்னாகி நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. இப்பொழுது உள்ளத்தில் வந்து ஓராதார் உள்ளத்திலே ஒளிந்திருக்கின்றவன் ஓர்கின்ற உள்ளத்திலே வந்து குடி புகுந்து அதை அவன் அந்த அடியவர் உணர்ந்து அவருடைய உள்ளத்தில் இருந்த அன்பு நீராய் உருக்கி வழிந்து ஓட, அப்ப என்ன செய்கின்றார் இறைவன்? உள்ளத்தில் மாத்திரம் சீட் ஆஃப் எமோஷன்ஸ் அதிலே அமர்ந்திருக்கின்ற இறைவனுக்கு என்ன பண்றாரு? அவனுடைய ஆறு உயிராய் நின்றானே, அவனுடைய உயிருக்கு உயிராய் உடம்பெல்லாம் உயிரெல்லாம் பரவி உள்ளத்தில் ஒரு இடத்தில் மாத்திரம் இல்லாமல் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ். அவன் ஆறு உயிராய் நின்றானே. இறைவன் அன்பு நீராய் உருகியவுடன் அவனுடைய உயிர் அதுவரையும் உயிராக இருந்தது. இறைவன் இப்பொழுது அந்த உயிரிலே கலந்து விட்ட காரணத்தினாலே அது ஆறு உயிராய் ஆகிவிட்டது. பாருங்க அந்த கிராஜுவேஷன் பாருங்க. ஆறு உயிராய் நின்றானே. இதுல ஒண்ணு பார்க்கணும். ஒரு வார்த்தையிலுமே நம்ம வந்து சிந்தனை செய்வது எப்படி இருக்கு பாருங்க. நீராய் உருக்கி உள்ளத்திலே அவன் ஒளியாகி திகழ்கின்றான். அந்த வெளிச்சத்திலே என்னுடைய உடம்பிலே உள்ளத்திலே இருக்கின்ற அன்பு உருகுகிறதுனா கிடையாது. அதான் இறைவனுடைய பேராத பெருங்கருணையாச்சே. என்ன பண்றாங்க? உருகின்னு எழுதியிருக்கணும். நீராய் உருகி என் உள்ளத்திலே இருக்கின்ற அன்பு நீராய் உருகின்னு சொல்லாம மணிவாசகர் என்ன போட்டாருன்னா, என் உள்ளத்திலே இருக்கின்ற அன்பு நீராய் உருக்கி. உருக்கின்னா என்ன? உருக்கின்னா somebody is melting it. யார் அந்த somebody? இறைவன். அதாவது அதை நான் கூட செய்யல, இவனை இன்னும் நன்றாக பன்மைப்படுத்தி அதிலே நான் நிரந்தரமாக அவனுடைய ஆறுயிராக ஆக வேண்டும் என்ற இறைவனுடைய பெருங்கருணையினாலே இறைவனே மணிவாசகருடைய நெஞ்சை உருக்கி அந்த வேர்டு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீராய் உருக்கி. அது நீராய் உருகவில்லை, அது நீராக உருக்கப்பட்டது. தான் தங்குவதற்குரிய இடமாக இறைவன் செய்து கொள்வதற்காக அந்த அன்பை உருக்கி நீராக்கி அதிலே அமர்ந்து அந்த காரணத்தினாலே இறைவனுடைய ஆறுயிராய் நின்றானே. அதிலும் ஒன்று இருக்கின்றது. ஆறுயிராய் நின்றானே என்றால் ஒரு பர்மனன்சி, அங்கே இருக்கின்றான் என்ற அர்த்தம். ஆறுயிராய் நின்றானே என்பதற்கு இன்னொரு பொருள், ஆறு உயிராய் நிற்பதை மணிவாசகரால் உணர முடிகின்ற நிலையிலே இருக்கின்றது. இன்னொரு கம்ப்ளீட் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. இட்ஸ் டேக்கிங் சம் மோர் டைம். இப்ப இறைவன் அமர்ந்தான் உள்ளத்திலே நீர் அன்பை உருக்கினான், பின்பு ஆறுயிராய் நின்றான். அதுவரை என்னாலே பார்க்க முடிகின்றது, உணர முடிகின்றது. என் உயிருக்குள் உயிராகவே ஆகிவிட்டான் என்றாலும் என் உணர்வினால் அவன் அந்த உயிரில் இருப்பதை உணர வைத்துள்ளான். இப்ப அந்த ஸ்டேஜிலே இருக்கின்றது. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. லைன் 70. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இங்க வந்து இறைவன் இன்பம் உடையவன். சச் சித் ஆனந்தம் என்றால் இன்பம் ஆனந்தத்தை கொடுக்கின்றது. ஆனா அடுத்த வார்த்தை என்ன போட்டாரு? இன்பமும் துன்பமும் அப்படின்னாரு. அப்ப இன்பத்துக்கு நேர் ஆப்போசிட் துன்பம் என்றால் இன்பமும் துன்பமும் இரண்டுமே ஒன்று சேராத இரட்டையர்கள். அந்த இரட்டைகளை பற்றி இங்கே பேசுகின்றார். அடுத்து 72 சொல்ல போறாரு. இன்னும் பெருசா, ஜோதியனே துன்னிருளேன்னு. ஜோதினா வெளிச்சம், வெளிச்சமாக இருக்கின்றவனே. அடுத்த வார்த்தையே துன் இருளே. துன்னா மிக கருமையான அடர்த்தியான இருளே, ராமன் கலர் மாதிரி. துன் இருளே என்று முரண்பட்ட இரட்டைகளை நிறைய சொல்ல போறாரு. அதுல ஆரம்பிக்கிறது தான் இன்பமும் துன்பமும்.
இன்பமும் துன்பமும் இல்லானேன்னா இங்க இல்லானே என்பதற்கு ஒன்று இருக்கு. இன்பமாகவும் இருக்கின்றான், அவன் துன்பமாகவும் இருக்கின்றான்னு பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே அவன் தான். இன்பத்தை நாம் விளைகின்ற மாதிரி துன்பத்தையும் நாம் விளைய வேண்டும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பக்குவப்படுத்துவதற்கு ஒரு பயன் என்று சொல்கின்றார்கள். அப்படி இல்ல. இங்க என்ன சொல்றாருன்னா, இன்பமாகவும் இருக்கின்றாய், துன்பமாகவும் இருக்கின்றாய், இன்பமும் துன்பமும் இல்லாமலும் இருக்கின்றாய்ன்னா எப்படி? இப்ப இன்பம் இருக்கின்றது வச்சுங்க. அந்த இடத்திலே இன்பம் இல்லாமல் ஆகிவிட்டால் துன்பம் வந்துருமா? வராது. எனக்கு எதுவும் இன்பம் இல்லை. சரி அதுக்கோசரம் நீங்க ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்லைங்களே. இன்பம் இல்லை என்பத காரணத்தினாலே துன்பம் அங்கே வந்து விடாது. இப்ப துன்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துன்பம் இல்லாமல் நான் இருக்கின்றேன்னு வச்சுக்கோ. ஏதாவது உனக்கு துன்பம் இருக்காப்ப? இல்ல. அப்படின்னா நீ இன்பம் வந்து இன்பத்திலே மகிழ்ச்சியிலே சீடி வரைக்கும் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கின்றாய்ன்னா அதுவும் இல்லைன்னு சொல்லலாம்ல. துன்பம் இல்லை, அதனாலே இன்பம் ஆட்டோமேட்டிக்காக அங்கு வந்து விடாது என்றால் இல்லை. இன்பம் இல்லாத இடத்திலே துன்பம் வந்துவிடும் என்று அவசியம் இல்லை. துன்பம் இல்லாத இடத்திலும் இன்பம் வந்துவிடும் என்று அவசியம் இல்லை. அப்ப இன்பமும் துன்பமும் ஆகி எனவே இன்பமும் துன்பமும் என்று இரண்டும் இல்லாமல் தனித்தும் இருக்கின்ற அவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமாகவும் துன்பமாகவும் உள்ளானே. சரி, இல்லானே என்பதுல பிரச்சனை இல்லை. என்ன? இறைவனுக்கு இன்பம் என்று ஒன்று கிடையாது. இஸ் பியாண்ட் தட். துன்பம் என்று ஒன்று கிடையாது. இஸ் பியாண்ட் தட். அப்ப இன்பமும் துன்பமும் இல்லானே. இந்த முதல் 3 வார்த்தைக்கு நல்ல எளிமையான பொருள். நல்லா கவனிங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே. எனக்கு இருக்கின்றது இன்பம் இருக்கின்றது, எனக்கு துன்பம் இருக்கின்றது. ஆனால் இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லை என்பதனாலே எளிமையாக நாம் சொல்லிவிடலாம், இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு. இன்பமும் துன்பமும் உள்ளானேன்னு இருக்குல்ல, இல்லானேங்கிறத பிராக்கெட் வந்து எடுத்துருங்க. இப்ப அடுத்த இன்டர்பிரேஷன், இன்பமும் துன்பமும் உள்ளானே அப்படின்னா மாணிக்கவாசகர் எப்படி இப்பதானே இறைவனுடைய இயல்பை சொல்கின்ற பொழுது இன்பமும் துன்பமும் இல்லை என்று சொன்னவர் உடனேயே இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று சொல்கின்றாரு. எப்படி அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு லைன் பார்த்தோம் அல்லவா, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானேன்னு. அதுதான் சிந்தனை செய்ய வேண்டும்ங்கிறது. ஆறுயிராய் நின்றானேன்னா இப்ப மாணிக்கவாசகருடைய உயிரிலே அவன் கலந்து ஆறுயிராய் நிற்கின்றான் அல்லவா? அவ்வாறு உயிர்களுடைய கலந்து உயிருக்கு உயிராய் அந்தர்யாமியாய் இறைவன் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த உயிர் படுகின்ற உணர்ச்சிகளையும் வேதனைகளையும் இன்பங்களையும் அவன் அந்த உயிரின் சார்பாக நின்று இறைவனும் அனுபவிக்கின்ற காரணத்தினாலே உயிருக்கு ஊடாய் இருக்கின்ற இறைவனுடைய நிலையிலே அவன் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றான். அதனாலே அந்த சமயத்திலே அவனுக்கு இன்பமும் துன்பமும் உள்ளன. இன்பமும் துன்பமும் இல்லானே அவன் உயிர்களிலிருந்து தனித்து அத்வைத நிலையில 2வது நிலையும் 3வது நிலையும் அவன் தனித்து நிற்கின்ற பொழுது அவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லை. அவன் உயிரோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது, உயிருக்கு உயிராய் அவன் நிற்கின்ற பொழுது உயிர்கள் படுகின்ற இன்ப துன்பங்கள் அந்த உயிரோடு கலந்து நிற்கின்ற இறைவனுக்கும் பங்கு கொள்கின்றான் என்ற கருத்திலே இன்பமும் துன்பமும் உள்ளானே. அடுத்து 71. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். இது மிகப்பெரிய லைன் இது. அதனால 70வது வரியை அடுத்த வகுப்பிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஒரு வரியிலே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே 66வது வரியிலே ஒரு கருத்து ஒன்று இருக்கின்றது. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, அகலாது நின்ற பெரிய கருணையை உடைய பேராரே. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. ஆரா அமுதே தெவிட்டாத அமுதமே அளவிலா பெம்மானே. அளவு என்று ஒன்று சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெருமானே என்ற வரிக்கு ஒரு
வேதத்திலே ஒரு ஒரு வாக்கியம் இருக்கின்றது. அந்த அவ்வளவு பெரிய வாக்கியத்தை மாணிக்கவாசகர் மிக அழகாக ஆறா அமுதே எடுக்க எடுக்க குறையாத இன்பத்தை உடையவனே என்பதிலையும் அளவிட பெம்மானை என்ற வார்த்தையிலையும் ஒரு ஒரு மகா மந்திரத்தினுடைய மொத்த பொருளையும் மிக இத்தனை எளிய வார்த்தையிலே ஒரு கருத்தை சொல்ல முடியுமான்னு அப்படி மாணிக்கவாசகர் இது ஒன்றுக்கே நாம் அவருக்கு வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன அந்த வேத வாக்கியம்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்னு ரெண்டு வரி. அதுல ஓம் பூர்ணமத, பூர்ணமதன்னா என்ன? பிரம்மன் இஸ் ஃபுல், பிரம்மா பூர்ணமானவன். பிரம்மா இல்ல, பிரம்மம் பூர்ணமானது, முழுசானது. தட் பிரம்மன் இஸ் ஃபுல். ஓகே. பூர்ணமிதம், that creation is also full. What the Brahman created, that is also full. Purnamidam. Purna Purna Mudachyade. Where did he create that Purnam Brahman? He created from his own self, from Purnam. Okay. தன்னிடமிருந்தே ஒரு ஜகத்தை பூர்ணத்தை உண்டாக்கிய பிறகும் அந்த பூர்ணமாகவே குறைவில்லாமலேயே இருக்கின்றது. அதான் ஆறா அமுதை எடுக்க எடுக்க இறைவனிடமிருந்து அந்த அமுதத்திலிருந்து இறை உணர்வை எடுக்க எடுக்க சிறிதும் குறைவில்லாமல் அது அப்படியே கம்ப்ளீட்டாக முழுமையாக இருக்கிறதுன்னு சொன்னார்ல. இப்ப இந்த லைன் பாருங்க. ஓம் பூர்ணமத, பிரம்மம் இஸ் ஃபுல். பூர்ணமிதம், creation also is full. Purna Mudachyade, from the Brahman, this creation which is full has come. But when the creation is merged with the Brahman, what remains again is full. Purnasya Purnamadaya Purnameva Vasishyade. That time also it remains full. Both the creator and the creation and the source from which it is created all remain full. அதுதான் ஒரே வார்த்தையிலே ஆறா அமுதே அளவிட முடியாத பெம்மானே என்று மாணிக்கவாசகர் சொன்னார். இப்படி இந்த வேதங்கள் உரைக்கின்ற வேலிடேட் பண்ற பல கருத்துக்களை மாணிக்கவாசகர் மிக எளிமையான முறையிலே நம்மை போன்ற மக்களுக்கும் புரிகின்ற வகையிலே சொல்லி சென்றுள்ளார் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே 71 அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் என்ற வரியிலிருந்து சிந்தனையை, அது மிகப்பெரிய வரி, அதனால ஃப்ரெஷ்ஷாக அதை அந்த சிந்தனையை செய்யலாம் என்று சொல்லி வருகை தந்தமைக்கும் கேட்டதற்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுவும் கரெக்டா ஒரு இடத்துல எடுத்திருக்கேன். அது ரொம்ப பெருசா அது நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்றதுக்காக. யாவையுமா அல்லையுமாங்கிறது ரொம்ப சிறப்பான வரி. அது நாளைக்கு பார்க்கலாம், அது அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ரொம்ப பிரமாதமான கிளாஸ். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. ஐயா மாலை வணக்கம். அற்புதமான வகுப்பு. உண்மையிலேயே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தா, அவர் யோசனை பண்ணி எழுதினாரா இல்ல நடந்ததையெல்லாம் மனசுல வச்சு எழுதினாரா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்ட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு ஐயா. நினைச்சு பார்க்க முடியல, எங்க இருந்து எங்கேயோ கோரிலேஷன் அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இன்னும் சிந்திக்க ரொம்ப சிந்தனை விரிவடைஞ்சிட்டே போகுது. அற்புதமா இருக்கு. ஆமா, ரொம்ப அற்புதமான விஷயம் ஐயா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருந்தது, இதுதான். விளையாட்டா கேட்கிறானோ சீரியஸா கேட்கிறானோ, பட் உண்மையிலேயே மனசு இப்படி தோணுது. நம்ம அவருடைய ஒரு வார்த்தையில் நம்ம இவ்வளவு தூரம் சிந்திக்கிறோம் அப்படின்னா, அவர் இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு இந்த மாதிரி எழுதியிருப்பார் அப்படின்னு யோசிக்க தோணுது ஐயா. அற்புதமான ஒரு விஷயம்.
ஆமா. அது வந்து பூர்ண ஞானம். அந்த நால்வருக்கு கொடுத்த கல்லால மரத்துல கொடுத்த மாதிரி அதுக்குதான் குழு சொல்றாரு அவரு. பெருங்கருணைங்கிறாரு. இதை விட ஒரு ஆமா. பெரிய கருணை என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப ஐ மீன் நினைச்சு பார்க்க முடியாத உவமைகள் ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. ஆமா. ஓகே ஓகே. மற்றவர்களுக்காக நான் இப்ப இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம், சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் குட், வெரி குட், எக்ஸலண்ட். அது என்னெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரியாது, எல்லாமே போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு இதை எடுத்து நீங்க அழகா சொல்லி வரும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது 4 வருஷம் முடிச்சிட்டோம் இந்த வர்ச்சுவல் கிளாஸே. நம்ம இந்த 4 இது வந்து சண்டேஸ் வந்து 7 வருஷமா நம்ம திருமந்திரம் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா போனா கூட வர்ச்சுவல் கிளாஸ் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு அதை எடுத்துன்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேல வளரணும்னு பிரார்த்தனை வைக்கிறேன். டாக்டருக்கு இன்னேத்த சாங்குக்கு பல பல நன்றிகள். அது நீங்க கொடுத்த சாங் தான் அது. ஆமா, ஏன்னா அதுல அந்த வரிகள் வந்து நிஜமாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து சார் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் அதை பிராக்டிஸ் பண்ணி பாடினேன். சாருக்கு கொடுத்தது மேடம். ஓ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நீங்க பாடினது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அதுல வந்து நான் அவருக்கு விஜய் சிவாவோட அனுப்பிச்சு கொடுத்தேன். அவர் அந்த கான்ட்ரவர்ஷியல் பர்சன் டிஎம் கிருஷ்ணா இதை பாடணும் அப்படி உருகி, இன்ஃபேக்ட் ஒரு ஆட்டிசம் பாய் வந்து இந்த பாட்டை ரசிச்சு அவன் அவ்வளோ வரி அந்த ஒரு சங்கதி அவர் பாடுறதை விடாம அவ்வளவு அழகா பாடுவான். அவனுக்கு டிஎம் கிருஷ்ணா கச்சேரிக்காகவே வருவான் அவன், அந்த பையன். 2 years ஆயிடுச்சு, பையனா இருக்கும்போது வந்துவான். இந்த வரிகள் எனக்கு வந்து அன்னைக்கு நம்ம நவத்வாரேன்னு எல்லாம் 9 ஓட்டைன்னு எல்லாம் படிப்போம்ல, ஓட்டை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. டாக்டருக்கு ரொம்ப, டாக்டரோட ரிதம், அவரோட பாட்டு, அந்த ரிதம் அதுதான் அதுல ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். டாக்டருடைய சேவை வந்து புகழ முடியாது அந்த அளவுக்கு. ஐயோ, நன்றி சார், நன்றி சார். எல்லாம் உங்களாலதான் சார். இல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பே ஒரு 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 நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் கொண்டு வர்றது உங்களுடைய குரலும். அந்த அப்கோர்ஸ் பாட்டு வரையும் இருக்கு, இருந்தாலும் அதை கொண்டு வர உங்களுடைய இது வந்து பெரும் பயன், நல்ல ஒரு பணி நல்ல ஒரு ரிதம். அதோடயே அது பண்ணும்போது அவர் பக்கத்துல அந்த ரிதம் இது பண்ணிட்டே வந்து தாளம் போட்டு பண்றதுங்கிறது ரொம்பவே நல்ல இம்ப்ரெசிவா நல்லா இருக்கு. எல்லாரும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மனதை ஒருமைப்படுத்துவதற்கு சிறப்பான பணி. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா அந்த அது எதுல வருது சார்? அது அந்த வரிகள் அது ஏதோ மகாமந்திரம்னு அந்த இது இருக்குல்ல, திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம். ஆமா ஆமா, அந்த செக்ஷன்ல இருக்கு அந்த பாட்டு. ஓ, இட்ஸ் நாட் இன் கீதா. இல்ல இல்ல இல்ல. ஓ, நான் அதை எடுத்து அனுப்புறேன். எதுல சாந்தி மந்த்ராஸ்னு ஒரு செட் ஆஃப் சாந்தி மந்த்ராஸ்ல இருக்கு. அதான் அது ஏதோ ஒரு உபநிஷத்துல எதுல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மந்திரம். நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். சகனாபவத்து ஆரம்பிக்கிறதுல சார் சாந்தி மந்த்ரா. ஆமா ஆமா, அது ஃபர்ஸ்ட், அதுல இது ஃபிஃப்த். ஈஷாவாசி உபநிஷத் நினைக்கிறேன். அது அதான் கரெக்ட். அது வந்து என்ன, ஈஷாவாசி உபநிஷத்துல இந்துன்னு சொல்லி திருவாசகம் இஸ் கம்ப்ளீட் ஈஷாவாசிய உபநிஷத்னு சொல்லிட்டு அத நல்ல எக்ஸாம்பிள் அவர் இப்போ நொச்சூர் சுவாமின்னு சொல்றோம். இப்போ அவர் வாங்கிட்டு இருக்காருல்ல, ரமண சரண தீர்த்தர், அவர் வந்து ஈஷாவாசிய உபநிஷத் கம்ப்ளீட்டா திருவாசகம் வச்சே சொல்லியிருக்காரு அவர். அதுல ஆறாமுதங்கிறது அதாங்க. பூர்ணமதம்ங்கிறது எடுத்தாலும் பூர்ணமா இருக்கிறதுங்கிறது அதனுடைய எசன்ஸ் அப்படியே இருக்கு. அது அளவிடப்பட முடியாத பெருமானுடைய கருணை என்பது குறையாத அப்படிங்கிறது, பேராத, எல்லாம் அதே வார்த்தைகள் அப்படியே சொல்றேன். அந்த லிங்க் சர்ச் பண்ணி அனுப்பி விடுறேன், குரூப்ல போடுறேன். ஈஷாவாசி உபநிஷத் அப்படியே வந்து ரொம்ப அழகா ஒரு சீரீஸ் ஆஃப் ஐ திங்க் 7 days சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா வருது.
நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. சிறப்பா இருக்கு ஐயா. நன்றி நன்றி. ஆழமான கருத்துக்கள். அது நீங்க தேடுற விதமும், நீங்க தேடி எங்கள்கிட்ட சொல்ற விதமும் ரொம்ப அழகா இருக்கு ஐயா. நன்றி ஐயா. நீங்களும் நல்ல எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு. அது நீங்க எனக்கு ரொம்ப ஆசை. திருவிளையாடல், புராணம் இந்த மாதிரியான இடத்துல இருந்து உதாரணங்கள் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். சிவ சம்பந்தமான உதாரணங்கள் இன்னும் அழகா இருக்கும். சொல்லுவோம் சிந்தனை செய்வோம். ஏன்னா பரவலா கிடைக்கிறதுக்கு வைணவர்கள் நிறைய அவங்களோட உழைப்ப போட்டு மக்களோட மனசுல அதை கொண்டு போய் விதைச்சு நிறைய, எனக்கும் உதாரணம் இருக்கும். ஆனா அத மாணவர்கள் சொல்றப்ப அதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்காத மாதிரி பாத்துக்குவேன். இது இல்ல, நம்மளுடைய விஷயங்கள் பரவணும் அப்படின்ட்டு. நன்றி ஐயா. நன்றி நன்றி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நீங்க அது சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உருக்கி அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனதை நான் உருக்கி இல்ல, இறைவன் என்னுடைய மனதை உருக்கினான். நான் வந்து என்னுடைய மனதை உருக்கல, இறைவனுடைய கருணையில் இறைவன் என் மனதை உருக்கி அவன் இருக்கும் இடத்திற்கு ஏதுவாக அவன் ஆக்கி கொண்டான்னு சொல்ற அந்த உச்சம், அது நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம. ஒவ்வொரு வரியிலுமே வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற அந்த ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்குன்னு இன்னைக்கு நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிதான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா வந்து என்னுடைய உள்ளத்தை அவன் உருக்கினான், நான் உருகவில்லை, உருகினேன் என்று எழுதாமல் அவன் என் உள்ளத்தை உருக்கினான் நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த அளவுக்கு டீப்பா யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அந்த வரிய பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே இறைவனுடைய செயல்களை தான் விவரிக்கிறார் அவரு. நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே. அப்ப நின்றாங்கிறப்ப டெஃபினெட்லி அட்ரஸிங் காட் அண்ட் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அப்ப உருக்குன்னு அவனுடைய ஆக்ஷன் தான். அப்சல்யூட்லி. கொஞ்சம் சிந்தனை செஞ்சா நம்ம பிடிச்சிடலாம் என்ன அந்த எசன்ஸ்ங்கிறது. ரொம்ப அதாவது அந்த பார்வை, அதாவது அவன் நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றான், நீராய் உருக்கியவன் அவன், நான் உருகின்ற அந்த ஒரு விஷயத்துல நான் வந்துருது. அதனால நானே இல்லாம இல்ல, அது நானே இல்ல, நானே இல்ல, அந்த அந்த கான்டெக்ஸ்டே இல்ல அதுல இல்ல. ஆனா பாருங்களேன், கொஞ்சம் வெளியில வந்து பார்த்தா மாணிக்க வாசகர் தான் உருகிறாரு. ஆமா ஆமா, இறைவன் உருக்குனான்னு அவர் சொல்றாரு. ஆனா வெளியில கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான் உருகிட்டு இருக்காரு. இறைவனும் மாணிக்க வாசகரும் ஒன்றாய் கலந்த இடங்கள் இது எல்லாமே. அது பின்னால வருது. அதாவது நின்றானேங்கிற இடத்துல அவன் நிற்கிறதே பார்க்க முடியுது மாணிக்க வாசகரால. அது கூட என்ன சொல்றாருன்னா, பார்க்கும் நிலையிலே என்ன வைத்திருக்கின்றான்ங்கிறாரு. பியூட்டி அந்த லைன் நீங்க சொல்லும்போது, அதாவது நிறைய உலகத்துல நடக்குது, அதை நம்ம பார்க்க முடியுதாங்கிறது தான் மேட்ரு. எப்படி வேணா பாக்கலாம், அத இப்படி அதை பாக்குறதுங்கிறது வந்து அதுக்கு நீங்க ஒரு இடத்துல நிக்கணும். ரொம்ப ரொம்ப பிரமாதம் இன்னைக்கு கிளாஸ். சிவபுராணம் உண்மையிலேயே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நன்றி. ஓகே, நன்றி நன்றி. வேற ஏதாவது கருத்து இருக்கா? இல்லன்னா அதே மாதிரிதான் சார் அந்த நீங்க முன்னாடி கூட ஒரு லைன் வந்தது, நலம் தான் நிலாத சிறியேக்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டிங்கிற அந்த நீளுக்கு சொன்னீங்களே, why he has put it as நீள், பிகாஸ் அது நீண்டவும் இருக்கலாம், அதான் நீள போகின்ற அந்த மாதிரி அத மாதிரி போடாம அவரு நீள்னு போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இந்த சாருக்கு சொன்ன மாதிரி இந்த லைனும் உருக்கி. பெரியவர்களுடைய வார்த்தைகள்ங்கிறது அதுக்கு மேட்ச்லெஸ். எல்லாம் திருவாசக தேன் தானே. இத்துடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே
சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.